मैं वाइजैक में आया सर। बहुत अच्छा से अम्मावारी टेंपल बहुत अच्छा लग रहा है। ప్రజెంట్ ఆజ్కల్ జనరేషన్ ఇదంతా ఎవరు నమ్మరనమాట. పురాణంలో ఉన్నారు, పాత వాళ్ళు ఉన్నారు, వాళ్ళు చెప్పారంటే ఊరికనే చెప్పరండి. ఒకసారి మీరు ఆలోచించండి. మీకు ఏదైనా జరిగినప్పుడు ఒకవేళ బండి పడినా మీరు టేక్ ఈజీగా తీసుకుంటారు. బట్ ఏదైనా జరిగినప్పుడు మీరు అప్పుడు ఆలోచిస్తారు, ఈ బండి పడడం వల్ల నాకు జరిగిందిరా అని. అందుకని ఒకసారి పాత వాళ్ళు చెప్పారంటే సంథింగ్ ఏదో ఉండబట్టే చెప్తారు, లేకపోతే దర్శనం చేసుకొని వెండి బల్లి, బంగారు బల్లి, సూర్యుడు, చంద్రుడు అవన్నీ కూడా దర్శనం చేసుకుని స్వామి వారిని ఊరేగిస్తూ బయటికి తీసుకొచ్చారు. Feels like it's from this culture. Like I was born here, kind of like. And like, it was also really cool how how the ancient time made those paintings inside. Those like sculptures, the tiniest bit of each one. श्रीमान वेंकटनाचार्य कवितार्केसरी வேதாந்தாச்சாரிய வரியோமே சன்னிதத்தாம் சதா கிருது. நாம் இருக்கக்கூடிய இடம் சத்தியவர்த சேத்திரம் என்னும் காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தில் அருள்மிகு தேவராஜ சுவாமி திருக்கோயில். இங்கே உள்ள பெருமாள் கிருதயுகத்தில் அவதாரம், பிரம்மாவால் அஸ்வமேத யாகத்தில் அவதாரம். இங்கே இருக்கக்கூடிய தாயார் படிதாண்டா பத்தினி, பெருந்தேவி தாயார் என்று அழைக்கப்படுவர். இருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களும் இங்கே பெருமாளை தரிசனம் செய்து இங்கே இருக்கக்கூடிய தங்கபல்லி, வெள்ளிபல்லி என்னும் மிக உன்னதமான ரிஷிகளின் அனுகிரகத்தை பெற்று வாழுமாறு பிரார்த்திக்கிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். அதே போல நமது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பல்லி தோஷம் எனும் மிக உன்னதமான அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய தங்கபல்லி, வெள்ளிபல்லி என்னும் புராதனமான இக்கோவிலில் உள்ளது. அதை நாம் தொட்டு வழிபாடு செய்தால் நம் மீது உள்ள பாகத்தில் எங்கு பல்லி விழுந்தாலும் அத்தோஷம் நிவர்த்தியாகும் என்பது ஐதீகம். இந்த உன்னதமான பேட்டியை வழங்கியிருப்பவர் பிபிஎஸ் எனும் சேனல் மூலமாக அனைவருக்கும் தெரியப்பட்ட உன்னதமான பிரார்த்திக்கிறேன்.